இன்றைக்கி 20ஆம் சங்கீதத்தில் 7ஆம் வசனத்தை பார்ப்போம். Psalm 20 verse 7. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மையை பாராட்டுவோம். நேரடியாக முதல்ல கேட்க, நீங்கள் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறீர்கள்? தங்களுடைய படிப்பை குறித்து மேன்மை பாராட்டும் பலர், தங்களுடைய செல்வத்தை குறித்து மேன்மை பாராட்டும் மக்கள் பலர், தங்களுடைய நண்பர்களை குறித்து மேன்மை பாராட்டும் மக்கள் பலர். சின்ன வயசில் நான் வளர்ந்து வரும்போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, டேய் நீ சாதாரணமான ஆள் இல்லைடா அப்படின்ட்டு எங்களுடைய பேக்ரவுண்டை சொல்லி, நிலைமைக்காரங்கடா, இந்த உலகத்தில் நிறையா பேர் இல்லாமல் இருக்காங்க, நீ அப்படி இல்லை, நிறையா செல்வம் இருக்கிறது என்று என்னை உற்சாகப்படுத்துவார்கள். ஆனால் நான் ஆண்டவருக்குள்ளே வளர்ந்து வரும்போது எதை குறித்து நான் மேன்மை பாராட்டுவது? விளையாட்டிலே தேர்ச்சி பெற்றவன் அதை குறித்தா? கல்வியிலே தேர்ச்சி பெற்றவன் அதை குறித்தா? இல்லைங்க. நான் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து, அதுதான் முக்கியமானது இல்லையா? இங்கே அதனால தான் சொல்லிட்டார், எதற்காக நீங்கள் ஆண்டவரை துதிக்கிறீர்கள், எதை வைத்து மேன்மை பாராட்டுகிறீர்கள்? ரதங்களை குறித்து. ஏன்னா அந்த காலத்தில் உள்ள ராஜாக்கள்லாம் நிறையா ரதம் வச்சுருந்தாங்க, சண்டை போட போனாங்கன்னா பெரிய காரியம் அதே. சில குதிரைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யுத்தத்தில் பயங்கரமான காரியங்களை செய்யும். இதை வச்சு நிறையா பேர் ராஜாக்கள் பெருமை கொண்டார்கள். ஆனால் நமக்கு தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து, அவருடைய நாமம் என்றால் என்ன? அவர்தான். His name is wonderful, His name is wonderful, Jesus my Lord. அப்படித்தானே நம்ம பாடுறோம். அவருடைய நாமம் அதிசயமானது, அவருடைய நாமம் அற்புதமானது. ஏன் தெரியுமா? அவருடைய நாமத்திற்கு மேலான நாமம் எதுவுமே இல்லை. அதை நாம் அப்போஸ்தலர் 4:12 பார்க்குறோம் இல்லையா? அவருடைய நாமமே இல்லாமல் வேறே நாமம் கட்டளையிடப்படவுமே இல்லை. வாட் அ வண்டர்ஃபுல் சேலஞ்ச் இட் இஸ். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லாத நாமம், இன்ப நாமம். இயேசு என்னுடைய வாழ்க்கையிலே முன்னணியிலே இருக்கிறார். அவரை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன். பவுலடியார் எவ்வளோ படித்தார். அவர் என்ன சொல்கிறார்? ஒரு சூழ்நிலையில் என் பேக்ரவுண்டை பற்றி நான் மேன்மை பாராட்ட மாட்டேன், என் கல்வியை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன், என் பாரம்பரியத்தை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன், என்னுடைய மதத்தை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். ஒன்றே ஒன்று தான், கிறிஸ்துவை குறித்து மட்டும் மேன்மை பாராட்டுவேன். இன்றைக்கு அதுதான் எனக்கு ஒரு அறைகூவல். தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் இல்லையா? எதற்காக? அதுதாங்க நம்ம வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதம். நான் அவரை விட்டு கொடுக்கவே மாட்டேங்க. என் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? அது பெரிய பெரிய ஆசீர்வாதம் எனக்கு என்று சொல்லி நான் என்னுடைய வாழ்க்கையிலே நம்புகிறேன். நீங்களும் நம்புவீர்கள் என்று நம்புகிறேன். அதனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவராகிய இயேசுவை குறித்தே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் நான் கற்றுக்கொண்ட அற்புதமான இந்த உண்மை என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவமாகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.